இந்த வாயில வடை சுடுறத நல்லா செய்வாங்க அவங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு இவர் என்ன பண்றாரு, 6 சிலிண்டர் லட்சியம் ஆனா 3 சிலிண்டர் நிச்சயம் அப்படின்னு, அதுவும் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் கிடையாது. அப்போ இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு நாடகம். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் இல்ல. அவங்க எப்படி போன தடவை பண்ணாங்களோ அதே போலதான் இன்னைக்கு இவங்களும் பண்ணிட்டு இருக்குது. அவ்வளவு. மலையை காணான்னு சொன்னீங்க, சரி என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அவங்க மேல? மலையை குறைஞ்சு எடுத்துட்டு போனாங்கல்ல, என்ன நடவடிக்கை? ஆனா ஊரா விட்டு பொண்டாட்டியை தான் மேடை ஏற்றி தாலி எடுத்து விடுவாங்க. அவங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்கெல்லாம் பாருங்க, நல்லா தொங்க தாலி போட்டு தாலிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கண்ணில் ஒத்திட்டு, அப்பா எங்க வீட்டுக்கார நல்லபடியா இருக்கணும் அப்படிலாம் பூஜை எல்லாம் பண்ணிப்பாங்க. ஆனா ஊரா விட்டு பொண்டாட்டியை தான் மேடை ஏற்றி தாலி எடுப்பாங்க. இந்த வேலையெல்லாம் பார்ப்போம். வீரமணி அவர்கள் ஒரு இடத்துல பேசுறப்ப சொல்றாரு, நாங்க வந்து ராமருக்கு செருப்பு மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல நிறைய சீட்டு ஜெயிச்சோம். அப்போ இவங்களுக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு தைரியத்தை கொடுத்தது யாரு? நாம இந்துக்கள். அப்போ கருணாநிதி அவர்கள் பேசுறாரு, எந்த சேலத்துல வந்து ராமனுக்கு வந்து ராமனை செருப்பால் அடிச்சோமோ அந்த சேலத்துல ஜெயித்தவர்கள் ஜெயராமனும் ராஜாராமனும். எப்படி அந்த ராமனை செருப்பால் அடிச்சனால 2 ராமன் வந்துட்டாங்களாம், தொகுதியில ஜெயிச்சிட்டாங்களாம். இப்படிலாம் வந்து மித்த மதத்துல நீங்க பேசியிருந்தீங்கன்னா இங்க ஆட்சி நடத்திருக்க முடியுமா? அடுத்த தொகுதியில ஓட்டு கேட்டு நீங்க உள்ள வந்திருக்க முடியுமா? ஆனா நம்ம இந்துக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களா திட்டமிட்டு நம்ம தமிழர்களை ஒரு கலாச்சார அழிப்பை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த திராவிடர் கழகமும் இந்த திமுகவும். சரிப்பா, மாவட்ட செயலாளர்களுக்குலாம் வந்து 70 வயசு, கட்சி தலைவருக்கு வயது வரம்பு கிடையாதா? அதுக்கு மட்டும் இவர் எவ்வளவு வயசு வேணாலும் இருக்கலாமா? ஏன்னா அங்க எல்லாம் பிக்ஸ்டு. கலைஞர் ஐயா, அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா, அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் அவரோட புள்ள இன்பநிதி வரைக்கும். இன்பநிதி அவர்களை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. 4ஆம் கலைஞர் 5ஆம் பெரியார் கொண்டாந்துட்டாங்க. இளையபரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளரான சுமதி மேகவர்ணம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் ஆக்சுவலா அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்ட்டு 6 சிலிண்டர் கொடுக்கறத வந்து இப்போ திடீர்னு 6 விட்டு இப்போ 3 குறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது தகுதி உள்ளவர்கள் தான் அப்படின்னு திமுக மாதிரியே திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டாங்களா மேம்? என்ன ரீசன் மேம்? அது சூப்பர் 6 இல்லை டக் அவுட்டா அப்படிங்கிறத வந்து மக்கள் தான் சொல்லணும். இதே நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பேசினப்போ விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, மக்களுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு தகுதி பார்த்து மக்களை வந்து இது பண்ற வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. மின்சாரம் வந்து 200 யூனிட் இலவசம்னாரு. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதியில. இப்போ என்ன பண்ணிட்டாரு, 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு அதுக்கு ஒரு தகுதி வச்சு அந்த தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னாரு. அடுத்து வந்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடினாரு. அதுக்கும் ஒரு தகுதி வச்சு இத்தனை ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு இப்படி, அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு 50%, 40 இப்படி இந்த தகுதியெல்லாம் வச்சது யாரு? விசைனா. அடுத்து இப்போ அன்னபூர்ணி 6, அந்த திட்டம் பேர் என்ன? 6ன்னா என்ன? 6ல நீங்க இப்ப என்ன சொல்லியிருக்கீங்க? 6ல 3 முதல்ல கொடுப்போம். அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் ஓட்டுங்க. அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 படி அரிசி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 67 எலெக்ஷனுக்கு சொல்றாங்க. அப்போ வந்து பயங்கரமான அரிசி பஞ்சம். அப்போ வந்து நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தால் 3 படி அரிசி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரணா அப்படிங்கிறது கணக்குக்கு, அதுக்கு நாங்க 3 படி அரிசி கொடுப்போம்ன்றாங்க. இது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு காமராஜர் ஐயா எல்லாருமே சொன்னாங்க. ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு அவங்களால கொடுக்க முடியல. பிரச்சனையாகி எல்லாரும் எங்கன்னு கேட்டோன்னா 1 படி அரிசி மட்டும் கொடுத்தாரு. என்னங்க 3 படி அரிசி சொன்னீங்க, 1 படி கொடுக்குறீங்களேன்னு கேட்டதுக்கு அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா, 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னாரு. இந்த வாயில வடை சுடுறத நல்லா செய்வாங்க அவங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு இவர் என்ன பண்றாரு, 6 சிலிண்டர் லட்சியம் ஆனா 3 சிலிண்டர் நிச்சயம் அப்படின்னு, அதுவும் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க, ரேஷன் கார்டு இருக்கிற அனைத்து குடும்பத்தினருக்கும். நீங்க இப்போ அதுல ஒரு தகுதி 2.5 லட்சத்துக்கு மேல சம்பளம் இருக்காதவங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு உடனே தாவைக்காலெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அப்ப 10 லட்சம் சம்பளம் வைக்கிறவனுக்குலாம் சிலிண்டர் கொடுக்கணுமா? 2 லட்சம் சம்பளம் வாங்குறவனுக்குலாம் சிலிண்டர் கொடுக்கணுமா? அப்ப எம்எல்ஏவா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தகுதி போட்டீங்களா? எம்எல்ஏல இத்தனை லட்சத்துக்கு மேல வருமானம் இல்லாம கீழே இருக்கிறவங்களுக்கு காரு, இத்தனை கார் வச்சு கீழே இருக்கிறவங்களுக்கு நாங்க கார் கொடுப்போம்னு, எம்எல்ஏக்கு கார் கொடுக்கறதுக்கு மட்டும் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுப்பீங்க. அதுக்கு மாசம் மெயின்டெனன்ஸ்க்கு 75,000 பெட்ரோலுக்கு 25,000 அலவன்ஸுக்குன்னு மாசம் 1 லட்சம் கொடுப்பீங்க. ஆனா இவங்களுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் சீலிங். நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, மெட்ராஸ்ல சாதாரணமா ஒரு வேலை பார்க்கறவங்களுக்கு கூட எவ்வளவு சம்பளம் இருக்கு? அப்ப எவ்வளவு பேர் இதுல தள்ளி போயிடுவாங்க? வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு கம்மியா சம்பளம் வாங்குறவங்க எவ்வளவு கம்மியா இருக்காங்க. அப்ப எப்படி நீங்க இது பண்ணுவீங்க இதுக்கு? அப்போ இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு நாடகம். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. அவங்க எப்படி போன தடவை பண்ணாங்களோ அதே போலதான் இன்னைக்கு இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு.
அதே மாதிரி வந்து இந்த 3 ஃபைல் என் டேபிள்ல இருக்குன்னு விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அவர் வந்து ஜோசியம் பார்த்தா ஓப்பன் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி ஆமா, கேட்டாரு. அவரு ரத்தன் பண்டிட் சொன்னாதான் ஓபன் பண்ணுவாரு. அடுத்து இப்ப நேத்து கூட அவர் பிரபு மலைகளை காணானார்ல, அப்ப அதுக்கு எதிரில பாமக எந்திரிச்சு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க அவர் கணேஷ்குமார். மலையை காணான்னு சொன்னீங்க சரி, என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அவங்க மேல? மலையை குறைஞ்சு எடுத்துட்டு போனாங்கல்ல, என்ன நடவடிக்கை? அடுத்து நீங்க இன்னொன்னு விஜய் வந்து ஒரு இதை போட்டாரு, கனிம வளங்களை வந்து இனிமே வந்து அண்டை மாநிலங்களுக்கு நாங்க அனுப்ப மாட்டோம், தடை செஞ்சிருக்கோம் அப்படின்னு. அப்படியே ஃபயர் விட்டாங்க எல்லாம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் இருந்து எல்லாம் வீடியோ போடுறாங்க. பாருங்க சிஎம் சார், நீங்க தடை போடுறீங்கன்னு சொன்னாங்க, எல்லாம் லாரி லாரியா ஏத்தி கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் நவுந்து நின்றோம்னா எங்களை அடிச்சு போட்டுட்டு போயிருவாங்க போல இருக்கு அப்படின்னு வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்ப இங்க எல்லாமே வாய் அளவுல தான் இருக்கா, செயல்பாட்டில் எதுவும் இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேள்வி. 3 ஃபைல் டேபிள்ல இருக்குன்னா அதை எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க? உதயநிதி எதிரில் என்ன கேள்வி வைக்கிறாரு, தைரியம் தான் ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க இப்போ என்னங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அதுதான் நாங்க கேட்கறோம்ல, அப்ப என்ன அண்டர் கவர் டீலிங் உங்களுக்குள்ளன்னு தான் நாங்க கேட்கறோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அதுக்கு வந்து இந்த மஞ்சத்துண்டு காரெல்லாம் தெரியும் அப்படின்றாரு. கருணாநிதி அவர்கள் எதனால மஞ்சத்துண்டு போட்ட என்ன ஆமா, ரீசன்? நிறைய விஷயங்கள் அவங்க வந்து வெளியில தான் வந்து நாங்க பகுத்தறிவு அப்படிலாம் பேசுவாங்களே ஒழிஞ்சு, நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நல்ல நேரம் பார்க்காம, நீங்க இன்னைக்காவது திமுக காரங்க நல்ல ராவு காலத்துல போய் எங்கேயாவது ஒரு தேர்தலுக்கு வந்து இது இது கொடுத்து மனு கொடுத்து பார்த்துருக்கீங்களா நீங்க? நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் அவங்களோட இந்த வேட்பாளர்களுக்கு தேர்வு வைக்கிறாங்க பாருங்க, அதுவே நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் வைப்பாங்க. அதே போல எல்லாரும் போய் அவங்களோட தேர்தலுக்கு வேட்பாளர் மனு கொடுக்குறாங்கல்ல, அதுவும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்வாங்க. அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா பல தடவை சொல்லியிருக்கேன், நம்மலாம் கூட ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு இருப்போம். தயாளு அம்மா வந்து நல்ல சுத்தமா குங்குமம் போட்டு தான் வைப்பாங்க. துர்கா அம்மாவும் குங்குமம் போட்டு தான் வைக்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஆர்த்தடாக்ஸா வந்து சனாதன தர்மத்தை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க திமுக குடும்பத்துல இருக்கிறவங்க. இவர் ஏன் மஞ்சள் துண்டு போட்டாருங்கிறதையும் நிறைய வரலாறு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நிறைய தோல்விகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கப்போ அந்த மஞ்சள் கலர் துண்டு போடும்பொழுது அந்த குருவை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், அதனால நீங்க எப்பவுமே மஞ்சள் துண்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு. அதுக்கு அவங்களே ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, கருணாநிதி அவர்களுக்கு வந்து இந்த கன்னத்துல ஏதோ ஒரு கட்டி மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. சோ அதுக்கு இவர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கட்டிக்கு வந்து கதகதப்பா ஒரு சால்வை மாதிரி இங்க போட்டு மூடி இருந்தா நல்லதுன்னாங்களாம். இந்த மாதிரி உருட்டெல்லாம் நீங்க எது கேள்விப்பட்டிருக்கியா? இவங்க பிரச்சனை என்னன்னா, இவருக்கு ஏதோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு. சோ அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு மஞ்சள் துண்டு அந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த குருவோட இது வந்து இருக்கும், ஆகர்ஷணம் இருக்கும். அதுக்காக நீங்க அத போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரசியல்ல நீங்க அடுத்த லெவலுக்கு போலாம் அப்படின்றதுனால, அவர் வந்து அந்த இத வந்து மஞ்சள் துண்ட எடுத்து போட்டுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. நெறைய விஷயங்கள் இவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, பூஜை அறை இருக்கும். அமாவாசைக்கு வந்து அவங்க வீட்ல அம்மா, அப்பாவுக்குலாம் பூஜை இருக்கும். பித்ருக்கடன் செய்யறதுலேருந்து எல்லாமே பக்காவா செய்வாங்க. திதி குடுக்கறதுலேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, ஊரான் வூட்டு பொண்டாட்டிய தான் மேடை ஏத்தி தாலி அறுத்து விடுவாங்க. அவங்க வீட்ல இருக்க பொண்ணுங்கலாம் பாருங்க, நல்லா தொங்க தொங்க தாலி போட்டு, தாலிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கண்ணுல ஒத்திட்டு, அப்பா எங்க வீட்டுக்காரர் நல்லபடியா இருக்கணும் அப்படிலாம் பூஜைலாம் பண்ணிப்பாங்க. ஆனா, ஊரான் வூட்டு பொண்டாட்டிய தான் மேடை ஏத்தி தாலி அறுப்பாங்க. இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. பட் இருந்தாலுமே நேத்து பேசும்போது அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள்ன்ற பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வெடிக்குது. எதனால வந்து கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ன்ற சட்டசபையில பேசினாரு? நாங்க இத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம்ப்பா. திமுக இஸ்லாமியர்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. வெறுமனே செஞ்சது வாக்கு அரசியல். சிறுபான்மையினர்களை பயமுறுத்தி, ஐயோ இங்க பாருங்க, நான் எங்கள விட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான், பாஜக வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னா அவங்கள மிரட்டி தான் காரியம் சாதிச்சுட்டு இருந்தாங்களே ஒழிஞ்சு, நான் போன 5 ஆண்டுகளே கேட்டேன், திமுக இஸ்லாமியர்களுக்கு செய்தது என்ன? ஒண்ணும் கிடையாது. மிரட்டிக்கிட்டே தான் உட்கார்ந்திருக்கீங்க. அதே போல சட்டசபையில 5 முறை அவர் முஸ்தபா வந்து இது பண்றாரு பேசும்பொழுது, வேற எதுல இருந்து குறிப்புல குடுக்கல. சட்டசபையிலே 5 முறை இஸ்லாமிய தீவிரவாதம்னு குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி முஸ்தபாவே அந்த அவை குறிப்பை கொடுக்குறாரு. நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஏன் ஃபைல ஓபன் பண்ணலன்னு. சபாநாயகரும் அதை ஓபன் பண்ணல. சபாநாயகர் அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுக்கல. அவர் என்கிட்ட மாண்புமிகு இவர் வந்து என்கிட்ட கொடுத்தாரு, அது என்கிட்ட இருக்கு, ஆனா நான் அதை வந்து வெளியிடல. என்னது இது? நாங்க வெளியிட வேண்டியதுதானே? சட்டசபையில அவர் பேசியிருக்காரு, அவை குறிப்பிலே இருக்கு, அதை ஒருத்தர் பேசி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அந்த ஆதாரத்தை நீங்க கொடுக்க வேண்டியதுதானே? என்ன பிரச்சனை? அப்ப என்ன உங்களுக்குள்ள உள்குத்து? அப்ப இதுதான் நான் கேட்கிறோம். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க தொடர்ந்தே இது எப்பவுமே வந்து நீங்க நம்மலாம் நினைக்கிறோம் பாருங்க, ஆஹா ஈவேரா வந்து இந்து மதத்தை மட்டும் தான் தாக்குறாரு, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அப்படி தூக்கி வச்சுட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாத்தையும் எல்லா சைடும் முழந்தாரு. இங்கிட்டு இஸ்லாமியர்களையும் கேவலமா பேசினாரு, கிறிஸ்தவர்களையும் கேவலமா பேசினாரு, இந்து மதத்தையும் பேசினாரு. இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தம்பி ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அதுக்கப்புறம் இருக்காது பார்த்துக்கோன்னு சொல்லி தாக்குதல்கள்லாம் நடத்தப்பட்டது. திராவிடர் கழகத்துல இருந்தவங்க மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. ஏன்னா அந்த பிறைய பத்தி, அந்த நம்பர் பத்தி, அது என்ன 786 அது என்ன ஃபோன் நம்பர் அல்லாவுக்கு அப்படின்லாம் கேட்டாரு ஈவேரா. அப்பெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவருக்கு உயிருக்கே அச்சுறுத்தல்ங்கிற நிலைமையெல்லாம் வந்தோடனே, ஐயோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த இந்துக்கள் மாதிரி இவங்க பேசாம இருக்க மாட்டாங்கன்னு வாயை மூடிக்கிட்டாரு. அதே போல கிறிஸ்தவர்களை பத்தியும் அவர் பேசியிருக்கிறாரு.
அவங்களும் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே வாயை மூடிக்கிட்டாரு. 1971 சேலம்ல வந்து மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாரு. அதுல பாத்தீங்கன்னா ராமருக்கு செருப்பு மாலை போடுறாங்க. ராமர் படத்தை செருப்பால அடிக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து அப்போ வந்து துக்ளக்ல ஷோ அவர்கள் வந்து அந்த படங்கள்லாம் போட்டு வெளியிடுறாரு. அப்போ அந்த துக்ளக்கோட ஒரு புக்கு கூட வெளியில வர விடாம கருணாநிதி அவர்கள் அவ்வளவு புக்கையும் கைப்பற்றி ஃபுல்லா எல்லாத்தையும் அழிக்கிறாங்க தடையம் இல்லாம. ஸோ இப்போ இவ்வளோ அராஜகம் நீங்க பண்றீங்க. வீரமணி அவர்கள் ஒரு இடத்துல பேசுறப்ப சொல்றாரு, நாங்க வந்து ராமருக்கு செருப்பு மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல நிறைய சீட்டு ஜெயிச்சோம். அப்போ இவங்களுக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு தைரியத்தை கொடுத்தது யாரு? நாம இந்துக்கள். இன்னைக்கு சட்டசபையில கருணாநிதி அவர்கள் வந்து இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொல்லிட்டாருன்றதுக்கு அப்படியே கொந்தளிக்கிறாங்க திமுக எல்லாம். ஐயோ நம்ம அடிமடியில கைய வச்சுட்டாங்களே, நாம தான் அவங்களுக்கு எல்லாம் தொப்புள் கொடி வந்தோம், நாம தான் எல்லாம், நாங்க தான் கட்டி காப்பாத்துறோம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே கிறிஸ்தவர்களோட ஓட் பேங்க் போயிடுச்சு விஜய் அவர்களுக்கு. இப்ப இஸ்லாமியர்கள் தான் நமக்குன்னு இப்படியே கொஞ்சம் அவங்க இப்படியே ரெண்டு பக்கமா இருக்கிறாங்க. இப்படி மதில் மேல போன மாதிரி ரெண்டு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது இன்னைக்கு எல்லார்கள்ட்டையும் பேசப்படும் பொழுது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்மளோட ஓட் பேங்க். நேரு அவர்கள் திருச்சி மேற்குல ஜெயிச்சது எப்படி? உதயநிதி அவர்கள் ஜெயிச்சது எப்படி? சேகர் பாபு அவர்கள் ஜெயிச்சது எப்படி? இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். இவங்களுக்கெல்லாம் காப்பாத்தி விட்டது இஸ்லாமியர்களோட அவங்க தொகுதிக்கு அந்த அவங்க இருக்கிற ஏரியாக்குள்ள வரப்போதான் இவங்களுக்கு அந்த கவுண்ட் அதிகமாகுது. அது வரைக்கும் நேரு அவர்கள்லாம் பின்னாடி போயிட்டு இருந்தாரு. அவங்க பிரச்சாரத்துக்கு நன்றி தெரிவிக்கும் போது என்ன சொல்றாங்க, நீங்கெல்லாம் தான் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சீங்க, நாங்க ஜெயிச்சது காரணமே நீங்க தான் அப்படின்னு அந்த பகுதி மக்கள்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு இஸ்லாமியர்கள் தான் இந்த தடவை காப்பாத்தி விட்டாங்க திமுகவை. இப்ப இனிமே அந்த ஓட்டும் விழாது அவங்களுக்கு, அதுல கை வச்சாச்சா. ஆனா இந்துக்கள் எங்க கடவுளை திட்டினா, எங்க ராமருக்கு நீ செருப்பு மாலை போடுறேன்னா உனக்கு நான் ஓட்டு போடலாமா அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு இல்லை. அப்போ 1971 சேலம்ல சேலம் 1, 2 இருக்கப்போ அதுல நின்று ஜெயிச்சவங்க யார் தெரியுமா? 2 பேர்ல ஒருத்தர் வந்து ஜெயராமன், இன்னொருத்தர் ராஜாராம். அப்போ கருணாநிதி அவர்கள் பேசுறாரு, எந்த சேலத்துல வந்து ராமனுக்கு வந்து ராமனை செருப்பால் அடிச்சோமோ அந்த சேலத்துல ஜெயித்தவர்கள் ஜெயராமனும் ராஜாராமனும். எப்படி? அந்த ராமனை செருப்பால் அடிச்சனால 2 ராமன் வந்துட்டாங்களாம், தொகுதியில ஜெயிச்சிட்டாங்களாம். இப்படிலாம் வந்து மித்த மதத்துல நீங்க பேசியிருந்தீங்கன்னா நீங்க ஆட்சி நடத்தியிருக்க முடியுமா? அடுத்த தொகுதியில ஓட்டு கேட்டு நீங்க உள்ள வந்திருக்க முடியுமா? ஆனா நம்ம இந்துக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப இந்துக்களை போல ஒரு சூடு சொரணையற்றவங்க யாராவது இருக்காங்களா? தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி. தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா கர்நாடகாலயோ ஆந்திராலயோ கேரளாலயோ போய் நீ சனாதன தர்மத்தை ஒழிச்சே தீர்வுலாம் பேசிட முடியாது, பேசிட்டு ஓட்டு கேட்டு போயிட முடியாது. ஆனா ஏன் தமிழர்கள் இப்படியானோ? ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. அப்படிதான் இருந்தான். இவங்க இந்த திராவிடர் கழகம் ஆரம்பிச்சு, எப்ப கால்டுவெல் ஆரம்பிச்சு, அடுத்து மேக்ஸ் முல்லர் ஆரம்பிச்சு, அடுத்து அது அப்படியே இந்த நீதி கட்சி, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, அப்படியே அடுத்து அவங்க திராவிடர் கழகம்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழர்களோட மண்டையை கழுவி 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 மூளைச்செலவு பண்ணி உங்களை எவ்வளவு வேணா திட்டுவோம், உங்க கடவுள் எல்லாம் கேவலமா பேசுவோம். ஆனா அவங்க உடனே என்ன பண்ணிக்கிட்டாங்க? தனியா நின்றுக்கிட்டாங்க. நாங்க வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள வரமாட்டோம். வீரமணி அவர்கள் மேடையிலே சொல்றாரு, திக வேற திமுக வேற இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணு. ஆனா இந்த சாமியை திட்டுறது, இந்த பயல்களை கேவலமா பேசுறதெல்லாம் ஆனா நம்ம போய் அவனுங்கிட்ட ஓட்டு கேட்டு நிக்க மாட்டோம். ஆனா அவனுங்க ஓட்டு போட்டு நிப்பாங்க. அதனால சில விஷயங்களை அவங்க பாலிசா பேசிக்குவாங்க. இந்த அளவுக்கு திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களா திட்டமிட்டு நம்ம தமிழர்களை ஒரு கலாச்சார அழிப்பை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த திராவிடர் கழகமும் இந்த திமுகவும். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு அவங்களோட முகமூடியா கிழிஞ்சு வெளியே வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய தீவிரவாதம்னு சட்டசபையிலேயே சொன்னார் கருணாநிதி அவர்கள் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாமே பேசு பொருளா இருக்கு, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இவ்வளோ கொந்தளிக்கிற திமுக சொன்னாரு, கருணாநிதி அவர்கள் சொன்னதுக்கே இவங்க கொந்தளிக்கிறாங்க. ஆனா பல திமுக காரங்க, எங்க கலைஞர் வந்து இந்த பூணூலை பத்தி என்ன பேசியிருக்காரு தெரியுமா? எங்க கலைஞர் வந்து சேலத்துல வந்து ராமருக்கு செருப்பு மாலை போட்டப்ப என்ன பேசினார் தெரியுமா? எங்க கலைஞர் வந்து குங்குமம் வச்சிருந்ததுக்கு என்ன நெத்தியில ரத்தம் வலியுதான்னு கேட்டார் தெரியுமான்னு என்ன சொல்லிக்குவாங்க? அத பெருமையா பேசிக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்களோட அவங்களோட மத உணர்வு எந்த அளவுக்கு அவங்க வந்து தங்களோட பிடிப்புல இருக்கிறாங்க, அது உண்மையாலுமே பாராட்டத்தக்கது. அதுக்கு இவங்க பயப்படுறாங்க. ஆனா இந்துக்கள் நம்ம கிட்ட அந்த உணர்வு இல்ல. அதனால நம்ம கடவுளை வந்து இழிவா பேசுறத பெருமையா அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்துக்கள் எப்ப முழிச்சுக்க போறோம் தமிழ்நாட்டுல அப்படிங்கறத கேள்வி. அதே மாதிரி கோயில்ல இருக்கக்கூடிய அறங்காவலர்கள்லாம் வந்து ரமேஷ் அவர்கள்ட்ட வந்து ஏதோ கதற மாதிரி எல்லாம் சொல்றாரு மேம். அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில வந்து அடக்குமுறை இருந்தது என்ன? ரமேஷ் கிட்ட கதறாங்களாமா, சேகர்பாபு அவர்கள்ட்ட கதறாங்களாமா? சட்டசபையிலே சேகர்பாபு எந்திரிச்சு இங்க என்ன நடக்க போகுதுன்னு அவர்களை சொல்லிட்டு இருக்காரு. இன்னமும் அதிகாரிகள் எல்லாம் திமுகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ரமேஷ் அவர்கள் வந்து இது பண்றாங்கன்னா,
எப்பவுமே தெரிஞ்சது தானே. திமுக ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க சொல்லிட்டு தானே இருந்தோம். இப்ப அறங்காவலர்கள்லாம் வந்து எத்தனை பேர் இவங்களோட கையாட்களா இருந்துட்டு கோவில் எல்லாத்தையும் என்னென்ன பண்ணீங்க? கோவில் நிலங்கள் எவ்வளவு காணா போச்சு? கோவில் சிலைகள் எத்தனை காணா போச்சு? கோவிலுக்குள்ள என்னென்ன அநியாயங்கள் நடந்துச்சு? அப்ப ஏன் நீங்க எல்லாம் அவங்களுக்கு ஒத்து ஊதுனீங்க? இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு. நான் இப்ப என்ன 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி மாரியா? இன்னைக்கு ஒரு விஷயம் தப்பா இருக்கு. இந்த கோவில்ல இது தப்பா நடக்குது. எங்கள வந்து இப்படி செய்ய சொல்றாங்கன்னு ஒரு ட்வீட் போட்டா போதும்பா. ஒட்டுமொத்த மீடியாவும் எடுத்துரும் கையில. ஒட்டுமொத்த இந்துத்துவ அமைப்புகளும் சரி, கோவில்களுக்காக இது பண்றவங்களும் சரி, எவ்வளோ பேர் இருக்காங்க. டெம்பிள் ஆக்டிவிஸ்ட்லாம். அவங்க கையில எடுத்திருப்பாங்கல்ல. 5 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 வருஷம் பேசாமயே இருந்தீங்க. இப்ப வந்து ஆட்சி மாறணும்னு இது பண்றீங்க. இப்ப அடுத்த வருஷம் வேற அடுத்த 5 வருஷத்துல வேற ஆட்சி மாறிட்டா, அப்ப இவங்கள பத்தி குறை சொல்லுவீங்களா? அப்ப நாங்க திரும்ப 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 சொல்றோம். அரசியல்வாதிகள் 5 வருஷம் இருப்பாங்க. ஆனா அதிகாரிகள் ரிட்டயர்மென்ட் ஆகுற வரைக்கும் நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. அப்ப தயவு செய்து கோவிலுக்கு நான் பொறுப்புன்னா, அந்த உணர்வோட இந்த கோவில் நம்ம இங்க ரிட்டயர் ஆகுற வரைக்கும் அந்த கோவில பத்திரமா பாதுகாத்து அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சுட்டு போகணும்ன்றங்க. என்ன யார் அரசியல்வாதி இவன் வந்து அப்பா நீ எத தூக்கி போடுனா அத தூக்கி போடுறது. இந்த அரசியல்வாதி வந்து இந்த கோயில்ல இத மாத்துனா அத மாத்துறது. இது எல்லாம் பண்ணிட்டு, இப்ப வந்து நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, அத எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க கோவில்ல? என்ன செஞ்சீங்க? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் தானே பண்ணீங்க. கோவிலுக்குள்ளேயே கோவில ஒட்டி டாய்லெட் கட்டுறது என்ன? கோவிலுக்குள்ள செருப்ப போட்டுட்டு போறது என்ன? கோவிலுக்கு உள்ளேயே ஜீப்ப கொண்டு போய் நிறுத்துறது என்ன? இனோவா கார் எல்லாருக்கும். இனோவா கார் வச்சுட்டு இனோவா கார்ல நேரா உள்ள போய் தான் நிறுத்துவாங்க. அவங்க வெளியிலலாம் நின்னு நடந்து போமாட்டாங்க. எவ்வளோத்த ஃபோட்டோ எடுத்து போட்டு எவ்வளோ டெம்பிள் ஆக்டிவிஸ்ட்டுங்க கதறிக்கிட்டு கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி ஏங்க இந்த டெம்பிள் ஆக்டிவிஸ்ட்டுக்குலாம் குடும்பம், பொண்டாட்டி, புள்ள எதுவுமே இல்லையா? எல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கும். இப்ப நம்மள போல அவங்களும் ஜாலியா நிம்மதியா காலையில எந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, நிம்மதியா தின்னோமா, தூங்குனோமா, 2 சீரியல பார்த்தோமா. ஒரு கோர்ட்டுக்கு போய் அலையறதுங்கிறது எவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான ப்ராசஸ். என்னைக்கு ஹியரிங்கோ அன்னைக்கு கேட்டு போய் அங்க நின்னு அதுக்கான டாக்குமெண்ட்ட ரெடி பண்ணி, வக்கீலுக்கு ஃபீஸ் குடுத்து, இவ்வளோ வேலைகள அவங்க செய்றாங்கல்ல. அதுக்கு இவங்க தங்களோட வாழ்க்கையே வந்து இன்னைக்கு அவங்க வந்து வாழ்க்கையில பாதி அவங்க வந்து அதுக்கு தான் அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா நீங்க அறங்காவலர்கள் நாங்க உட்கார்ந்துட்டு, அதுக்கு ஒரு சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு, நீங்க இவ்வளவு விஷயங்கள பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து ரமேஷ் அவர்கள்ட்ட வந்து நாங்க கதர்றோம் அப்டின்னா, அப்ப நீங்க யார் எப்படி வந்தாலும் அடக்குமுறை உங்கள பண்ணிற முடியுமா? அப்ப எதுக்கு அதிகாரிகள் இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு எவ்வளவு சோசியல் மீடியா இருக்கு, எவ்வளோ இருக்கு. ஒரு மொபைல்ல வீடியோ எடுத்து போட்டாலே எவ்வளோங்க வெளியில வந்திருக்கும். யாராவது அப்ப ஏதாவது சொன்னீங்களா வெளியில? எதுவும் பண்ணீங்களா? இப்ப வந்து இது பண்ணா அப்ப எப்படிங்க உங்கள ஏத்துக்க முடியும்? அதாவது மித்த துறைகள்னாலும் பரவால்ல. அதெல்லாம் வேலை, கடமை. கோவில்கள் அப்படி கிடையாது. கோவில்கள்ங்கிறது என்ன சொல்றது? அது வந்து ஒரு ஆன்மீக தலம். அங்க வந்து உணர்வு சம்பந்தப்பட்டது. அது உயிர் சம்பந்தப்பட்டது. எங்களோட கடவுள் அங்க இருக்காரு. அங்க உயிரோட இருக்காரு அவரு. அப்ப அந்த இடத்த நீங்க என்னென்னலாம் கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளோலாம் அசுத்தப்படுத்த முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு, இப்ப 5 வருஷம் முடிஞ்சோன வந்து இப்படி சொல்றீங்க. இப்ப இந்த 5 வருஷம் முடிஞ்சோன வந்து இந்த அறங்காவலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அப்ப சந்தர்ப்பவாதிகளா இருக்கிறவங்களுக்கு வந்து என்னைக்குமே நம்ம வந்து இது பண்ண முடியாது. எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி, என்னோட கோவில்களுக்கு, என்னோட கடவுளுக்கு, அந்த உணர்வு இல்லாதவங்கள கோயிலுக்குள்ள உட்கார வைக்காதீங்க. அததான் சொல்றோம். அங்க கோவிலுக்குள்ள உயிரோட என் கடவுள் இருக்காருன்னு நம்பாதவங்கள நீங்க கோயிலுக்குள்ள விடுறதுனால நடக்கிற வேலை இதெல்லாம். அவங்க அதெல்லாம் ப்ராப்பர்ட்டியா பார்க்குறாங்க. இந்த சிலை இத்தனை கோடி, இந்த தூண் இத்தனை கோடி. எத பார்த்தாலும் அந்த ஒரு படத்துல கார்த்திக்கு பார்க்கறதெல்லாம் பிரைஸ் டேக்காவே தொங்கும்ல. அந்த மாரி இவங்களுக்கு பிரைஸ் டேக்கா தொங்குதா அப்படின்றதே எங்களுக்கு ஒண்ணும் புரியல. எங்களுக்கு பார்க்கறதெல்லாம் உயிரா தெரியுது. எங்களோட முன்னோர்கள் அந்த ஒரு சிலைக்கு நம்ம ஒரு தூணு 10 அடி தூணுக்கு மேல அங்க ஒரு ஒரு 1 அடி ஒரு இன்ச் சிலைக்கு அவ்வளோ நுணுக்கமா செதுக்கியிருக்காங்க. 10 அடிக்கு மேல நம்ம போய் பார்க்க போறதில்ல. ஆனா அவங்களோட அவங்களோட எவ்வளோ டெடிகேஷன். அவங்களுக்கு தெரியும். நம்பலாம் பார்ப்போமான்னு இல்ல. அங்க கடவுள் உயிரோட இருக்காரு. அவர் பார்க்குறாரு. அப்ப எவ்வளோ டெடிகேஷனோட 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தாத்தன், முப்பாட்டன் உட்கார்ந்து உயிர் குடுத்து அதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. தன் வாழ்நாள் முழுக்க ஒரு கோவிலுக்காகவே ஒரு கோவில்லாம் ஒரு தலைமுறைலாம் இல்ல. 2 தலைமுறைக்கு கட்டப்பட்ட கோயில்கள்லாம் இருக்கு. அப்ப தலைமுறையா தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணம் பண்ணிட்டு எழுப்புன கோயில்கள, இன்னைக்கு நீங்க சும்மா அது ஒரு கல்லு, அது கருங்கல்லு, இது தூணு, இது படிக்கட்டு. இப்படி போறீங்க கடந்து. இப்படி இருக்கவங்க கோயிலுக்குள்ள விட்டா, அப்ப அந்த கோவிலோட உயிர்ப்பு தன்மை போயிடும்ல. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப. அதுதானே திராவிடர் கழகத்தோட வேலையும் அதுதானே. சாமியே இல்ல, சாமிய கும்பிடுறவனே முட்டா பையன்னு சொல்றவங்க கையில கோயில குடுத்தீங்கன்னா, அவன் கோயில எப்படி நடத்துவாங்க? இப்படிதான் நடத்துவாங்க. நம்ம அடுத்து அதே மாதிரி நம்ம அரசியல்ல பார்த்தோம்னா, திமுகவுக்கு திடீர்னு வயது வரம்புன்னு ஒண்ணு விஷயத்த கொண்டாந்துட்டாங்களே மேம். என்ன காரணத்துக்காக? சரிப்பா, மாவட்ட செயலாளர்களுக்குலாம் வந்து 70 வயசு. கட்சி தலைவருக்கு வயது வரம்பு கிடையாதா? அதுக்கு மட்டும் இவரு எவ்வளவு வயசு வேணாலும் இருக்கலாமா? அப்படின்ற ஒண்ணு. பாஜகல இருந்தப்போ எப்பவுமே எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. பாஜகல யாருமே நிரந்தர தலைவர்கள் கிடையாது. 2 டெர்ம் தான் அதிகபட்சம். அதுக்கப்புறம் மாத்திருவோம் அப்படின்னு சொன்னப்போ, எல்லாரும் என்ன பேசுறாய்ங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க டெர்ம் மாத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படி எவ்வளோ பேசுனாங்க. இன்னைக்கு திமுக பாஜகவோட நடைமுறையை பின்பற்றுறாங்க. ஏன்னா, பாஜகல தான் ஒரு சாமானிய இளைஞனுக்கும் நம்பிக்கை இருக்கும். நான் போய் இப்ப இன்னைக்கு கட்சியில சேர்ற ஒரு இளைஞன் சொல்லலாம். இன்னும் 10 வருஷத்துல நான் அந்த கட்சியோட மாநில தலைவர் ஆவேன். சொல்லலாம். இப்ப நான் சொல்லலாம். நான் நாளைக்கு சிஎம் ஆவேன்.
இன்னும் 20 வருஷத்துல நான் பிஎம் ஆவேன் சொல்லலாம். அதுக்கு வாய்ப்பு பாஜக இருக்கு. யாராவது திமுக ஒருத்தர் வந்து நான் இன்னும் 10 வருஷத்துல வந்து திமுக கட்சி தலைவராக சொல்லிட முடியுமா? நான் அடுத்த சிஎம் ஆவேன் திமுக சொல்லிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்க எல்லாம் பிக்ஸ்டு. கலைஞர் ஐயா, அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா, அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் அவரோட பிள்ளை இன்பநிதி வரைக்கும் இன்பநிதி அவர்களை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. 4ஆம் கலைஞரை, 4ஆம் கலைஞர், 5ஆம் பெரியார் கொண்டாந்துட்டாங்க. அப்போ கீழே இருக்கிறவங்களுக்குள்ள அந்த டயர்ட்னஸ் இருக்குல்ல, என்னப்பா இவங்க மாவட்ட செயலாளர்கள் ஃபுல்லா இவங்க தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க வந்துடுறாங்க. அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா, அவங்க பிள்ளைங்க உள்ள வந்துடுறாங்க. அப்ப எல்லாம் பிக்சடா இருக்குன்னா அப்ப புதுசா இளைஞர்கள் யாராவது வருவாங்களா? அந்த கட்சிக்குள்ள போனா நமக்கு வேலை கிடையாதுப்பா. எதுக்கு போலாம்? போஸ்ட் ஓட்ட, கொடி பிடிக்க, கோஷம் போட போனோமா, கோட்ரு கோழி பிரியாணியை வாங்கினோமா, 200 கொடுப்பாங்க. இப்ப 200 ஏத்திட்டாங்களாம், 500 கொடுக்குறாங்க போல இருக்கு. 500 வாங்கினோமா, நின்று அந்த மீட்டிங்ல நின்றுட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். மத்தபடி அந்த கட்சிக்குள்ள போயெல்லாம் பொறுப்பு வாங்கி இது பண்ணா நமக்கு ஒன்றும் ஸ்கோப்பே இல்லை, வளர்ச்சிக்கு வழியே இல்லை அப்படின்னா அந்த ஒரு தேக்க நிலை. இளைஞர்களே இல்லை. நான் தான் எலெக்ஷன் முன்னாடிலாம் நாங்கள் எவ்வளோ கேட்டோம்ப்பா, எப்பா இளைஞர் அணினா யாரை சொல்றீங்க? இளைஞர் அப்படின்னா யாரை சொல்றாங்க? ஜென்சினா இன்னைக்கு உதயநிதி தான் ஜென்சி, அந்த நிலைமையில இருக்கு. இளைஞர் அணியில 60-65 வயசு வரைக்கும் ஸ்டாலின் இருந்தாரு இளைஞர் அணி தலைவரா. 60 வயசுல இளைஞரா? இவங்க பிறகு மாணவர் அணின்னு வந்து நிப்பாங்க போராட்டத்துல. எல்லாருக்கும் மண்டை பாதிக்கு மேல போயிருக்கும். எந்த மாணவர் அணி நீங்களா? அப்ப மாணவர்களுக்கு உண்டான மரியாதை போச்சு அவங்களாலங்கிற மாதிரி ஜென்சி கிட்ஸை இப்ப அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல இப்ப தோத்ததுக்கு அப்புறம் இப்பதான் அதை முழிச்சுக்கிட்டு ஜென்சி கிட்ஸ்ன்னு கூட்டு வராங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அதுலயே சைட்ல எல்லாம் உட்காந்துருக்கலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட அங்கிள்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ திமுகக்கு இளைஞர்கள் வர தயாரா இல்லை, அவங்களோட நம்பிக்கையை பெறல. அதனால இப்ப இந்த முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? பாஜகலாம் இங்க தமிழ்நாட்டுல எங்கயா இருக்கு? பாஜகலாம் என்னையா கட்டமைப்பு இருக்கு? இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பாஜகவை பார்த்து நீங்க அதே இதெல்லாம் உங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க. பாஜக போலவே நிரந்தர தலைவர்கள் கிடையாது. முன்னாடி 2 டேர்ம் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயோ பிரச்சனை எல்லாம் போராட்டம் சரிங்க 3 டேர்முக்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி பாஜகல இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு எவ்வளோ ஒரு இதுல இருந்தா கூட உயர்மட்ட தலைவர்கள்ல இருந்து கடைக்கோடியில இருக்கிறவங்க கூட நிதின் நபின்னு சொல்லிட்டு எங்க இருக்கிற ஒரு பீகார்ல அவர் யாருக்காவது நமக்குலாம் தெரியுமா? ஆனா அவர் கட்சி வேலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் ஒழுங்கா இது பண்ணிட்டு இருக்காரு. அவரை கூட்டு வந்து போடுறாங்க, ஒரு 40 வயது இளைஞரை போடுறாங்க. அப்போ 40 வயது இளைஞரா இருக்கக்கூடிய நிதின் நபின் அவர்களை வந்து மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர் என்ன சொல்றாரு? இவர் தான் எங்களோட தலைவர், இவர் என்ன சொல்றாரோ அதுபடி நாங்க நடப்போன்றாரு. அதுதான் ஒரு கட்சி. ஸ்டாலின் சொல்லிடுவார் அந்த மாதிரி யாரையாவது? ஸ்டாலின் அவர்கள் யாரையாவது தமிழன் பிரசன்னா இருக்காரு, அவரை கொண்டாந்து திமுக கட்சி தலைவர் அப்படின்னு போட்டு தமிழன் பிரசன்னா என்ன சொல்றாரோ அதை தான் இனிமேல் நாங்கள் கேட்போம் சொல்லிடுவாங்களா? வாய்ப்பு இருக்கா? நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா 100 தமிழன் பிரசன்னா உருவாங்க. அவர் பேசுறது அகராய்த்தனமா பேசுவார், அராத்தனமான்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க சித்தாந்தத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க எடுத்திருக்க சித்தாந்தத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்காக முட்டி மண்டை மோதி முட்டி உடச்சுட்டு நிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லாதப்போ அப்ப கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன நினைப்பா, எத்தனை வருஷமா இந்த மனுஷனும் கத்திக்கிட்டே தான் கதறிக்கிட்டே தான் இருக்கிறாரு, ஆனா என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு டயர்ட்னஸ் வந்துருது இல்ல திமுகல. அப்ப அதுதான் இன்னைக்கு திமுகவும் சரி மித்த எல்லா கட்சிகளோட தோல்வியா இருக்கு. பாஜகவை நோக்கி இளைஞர்கள் வர்றதுக்கும் நிறைய வந்து அந்த யங் பிளட்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெஷ் பிளட், அது வர்றதுக்கு காரணம் பாஜகல என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்கு. நான் எப்ப வேணாலும் நான் தலைவராகலாம். நான் இப்ப கட்சி தலைமை முடிவு பண்ணிட்டாங்க, என்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கணும், போடுங்க இந்த அம்மா ஒதுக்கி மாநில தலைவரா போடுங்க, போடலாம், யார் வேணா மாநில தலைவராகலாம். அடுத்து சிஎம் கேண்டிடேட் ரேகா குப்தா மேடம் வந்து டெல்லியில யாராவது நினைச்சோமா அவங்க வந்து வருவாங்கன்னு? அவங்க 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 வேலையை பார்த்துட்டே வராங்க, மகளிர் அணியில இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, அழகா தூக்கி அவங்கள வந்து சிஎம் போடுறாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது வந்து பாஜக மட்டும்தான். ஸோ இப்போ இன்னைக்கு அதை பார்த்து திமுக வந்து காப்பி அடிச்சு பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க, பேப்பர்ல இருக்கு. பாப்போம் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அவங்க எப்படி ஒத்துக்கிறாங்களா, இதுக்கு இவங்களுக்கு கீழே இருக்க பெரிய தலைகள் ஒத்துக்குமா, இதுல எவ்வளவு பிரச்சனைகள் வருங்கிறத அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றப்பதான் தெரியும். இதுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து அந்த பிரச்சனை வெடிக்கும்ல, அப்ப தெரியும் அங்க என்ன நடக்குது. அற்புதமான கருத்தில் இளைஞரோட மிக்க நன்றி மேம். நன்றி.